வணக்கம். இன்னைக்கு ஆடி அமாவாசை பற்றி பார்க்கலாம். வருடத்தில் எல்லா அமாவாசையுமே பெரியவங்கள நினச்சி சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. ஜனநாயக காலம்னு சொல்லப்படுற ஆடி அமாவாசை கண்டிப்பாக எல்லாரும் அவங்க பெரியவங்களுக்காக சாமி கும்பிடணும். எந்த நேரம் சாமி கும்பிடணும், எப்படி கும்பிடணும், ஆண்கள் என்ன செய்யணும், பெண்கள் என்ன செய்யணும், அதனால் பலன்கள் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வருஷத்தில் தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கலாச்சாரத்திலையும் ஆன்மீகத்திலையும் மிக முக்கிய நாளாக இந்த ஆடி அமாவாசையை நினைக்கிறோம். ஆடி அமாவாசை நாள் நம்ம முன்னோர்கள் வானுலகத்திலிருந்து பூமிக்கு வந்து வாரிசுகளை பார்க்கறதுக்காக அவங்க வாசல்லையும் நீர்க்கரைகள்லையும் கடலோரத்திலையும் நதிக்கரைகளையும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனவே இந்த நாளில் அவங்கள வரவேற்று வழிபாடு பண்ணுறது முக்கியமான கடமை நமக்கு. இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் இந்த ஆடி அமாவாசை வழிபாட்டை யாரும் மறக்காமல் தவற விடாமல் கண்டிப்பாக செய்யணும். பசியோடு வர்ற நம்ம பெரியவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுத்து தர்மணமாக கொடுத்து அவங்களோட பசி தாகத்தை தணிக்க வேண்டியது நம்ம கடமை. வருடம் ஆடி 8ஆம் தேதி ஜூலை 24 அன்னைக்கு வருது. அது வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அதிகாலை 3 மணியிலிருந்து அமாவாசை ஆரம்பிக்குது. மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:48 வரைக்கும் அமாவாசை. பார்த்தோம்னா வியாழக்கிழமை முழுவதும் அமாவாசையாக இருக்குது. ராகுகாலம் மற்றும் யமகண்ட நேரத்தில் சாமி கும்பிடக்கூடாது. அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் கும்பிடக்கூடாது. மதிய வேலைக்கு அப்புறமும் சாமி கும்பிடக்கூடாது. அப்போ யமகண்டம் 6 to 7 இருக்கிறனால 7 மணிக்கு பிறகு சாமி கும்பிடலாம். அதே மாதிரி மதியம் 1 to 3 ராகுகாலம் இருக்கிறனால 1 மணிக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டு முடிச்சிடணும். வீட்டில் படையல் போட்டு கும்பிட்றவங்களும் 1 மணிக்கு முன்னாடியே கும்பிட்டு முடிச்சிடுறது நல்லது. இந்த நாட்களில் பெண்கள் காலையில் குளித்து முடித்து சாமி படங்களை எல்லாம் சுத்தம் செய்து துளசி முடிஞ்சால் துளசி கிடைச்சா துளசி இலை வைத்து இல்லைன்னா மற்ற மலர்களை வைத்து சாமிக்கெல்லாம் அலங்காரம் செய்து பெரியவங்களோட ஃபோட்டோக்கு அலங்காரம் செய்து முதலில் முன்னோர்களை நினச்சி வழிபட வேண்டியது தான். குலதெய்வத்தை வழிபட வேண்டியதும் மிக முக்கியம். அதுக்கப்புறம் வேணால் மற்ற சாமிகளை கும்பிட்டுக்கலாம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு. பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வயிற்றில் பசியோட பெரியவங்களுக்கு சமைக்கிறத பெரியவங்க விரும்புறதில்ல. தன் குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறத மட்டுமே விரும்புகிறாங்க. ஆண்கள் அம்மா அப்பா இல்லாத ஆண்கள் அவங்களை வேண்டி விரதம் இருந்து இந்த நாள் சாமி கும்பிட்றது நல்லது. குறைந்தது 3 தலைமுறை அவர்களுடைய நம் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களிடம் ஆசி பெற வேண்டி தான் இந்த ஆடி அமாவாசை விரதம் இருக்காங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோரோட ஃபோட்டோ வச்சு விளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு அவங்களுக்கு வேண்டிய மலர்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மலர்களெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பிடித்த சைவ உணவு சமைக்கணும். அவங்களுக்கு பிடித்த சைவ உணவு சமைச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் மதிய வேலைகளில் ஆண்கள் சாப்பிட்றாங்க. அதே நாள் ஈவினிங் டைமில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும். ரொம்ப நல்லது அது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வர்றது தான் ஆடி அமாவாசை நாள். அந்த நாள் பித்ருக்கள் பூமிக்கு வர்றதா சொல்கிறாங்க. ஆடி அமாவாசை சாமி கும்பிட்றது அவங்கவுங்க குடும்பத்துக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கும் வரப்போகிற தலைமுறைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியவங்கள் இருக்கும்போதும் அவங்கள நல்லபடியாக கவனிக்கணும். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பசி தாகம் தீர்க்க தான் எள்ளும் தண்ணியும் கொடுக்குறோம். இந்த நாள் பெரியவங்களை கவனிக்காமல் விடக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. முறையாக வழிபட்டு அவர்களை குளிர்விக்க வேண்டும். அவங்களுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் செய்யணும். சாமி கும்பிட்டு மத்தியானம் காக்காக்குனாலும் சாப்பாடு வைக்கணும். இல்லைன்னா வர்றவங்க வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். பசுமாடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பச்சரிசி கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம், அகத்திக்கீரை இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். கோதுமை மாவு இல்லைன்னா கோதுமை தவிடு இல்லாட்டி கோதுமை கூடயே வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி கோயில்களுக்கு நெய் தானம் செய்யலாம். கோயிலுக்கு நம்மளால் எவ்வளோ பேர்த்துக்கு உணவு கொடுக்க முடியுமோ அந்த அளவு உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் இந்த நாளை சாமி கும்பிட்டு பெரியவங்கள் மனசை குளிர் வைக்கிறதுனால நமக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும், பணியில் இருக்கிற தடைகள் நீங்கும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை வரம் கிடைக்கும். நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இதுக்காக பூஜை செய்கிறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி அவங்கக்கிட்ட சொன்னாலே போதும், என்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுடுவாங்க. போக முடியாதவங்க வீட்டிலையே கிழக்கு பார்த்து சூரிய பகவானை பார்த்து நின்று எள்ளு நீர் வச்சு சாமி கும்பிடலாம்.
ஒரு சின்ன சொம்பில் தண்ணி எடுத்து கீழே வச்சுட்டு கையில் எள்ளு வச்சு வலது கையில் நீர் ஊற்றி கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில அது போய் நீர் வந்து எள்ளை தள்ளிட்டு போய் அந்த கீழே இருக்கிற சொம்பில் விழற மாதிரி பண்ணணும். அப்புறம் இந்த நீரை எடுத்து கொண்டு போய் ஆற்று படுகைகளில் ஊற்றிடலாம். கங்கையில், ராமேஸ்வரத்தில், அப்புறம் பம்பையிலலாம் இன்றைக்கி நிறைய கூட்டமாக இருக்கும். போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற ஆறு, கடல் அங்கே எங்கே வேணாலும் செய்யலாம். இல்லைன்னா வீட்டில் கூட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம். பெற்றவர்கள் உயிரோடு இருக்கும்போது மகன் இந்த விரதத்தை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல முடிவுகள் இந்நாளில் எடுக்கிறதில்ல. வீடு வாங்குகிறோம், குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்த்துறோம், இல்லைன்னா கல்யாண விஷயம் பேசுகிறோம், காது குத்து வைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த நாளில் செய்யக்கூடாது. இந்த நாள் முழுக்க முழுக்க பெரியவங்களை பற்றி மட்டுமே நினச்சி நம்ம முன்னோர்களுக்காக நாம் ஒதுக்கி இருக்க வேண்டிய நாள். முடி வெட்டுறது, சேவ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. எண்ணெய் குளியல் இந்த நாளைக்கு எடுக்க மாட்டாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு தன் குழந்தைகளை பார்க்க வர்ற முன்னோர்களை வரவேற்று, அவங்களுக்கு வேணுங்கிற மரியாதையெல்லாம் செஞ்சு, அவங்களுக்கு பிடித்த உணவு பதார்த்தத்தை எல்லாம் படையலிட்டு போட்டு பரிமாறி, விரதம் இருந்து, அவர்களை வழிபட்டு, அவர்கள்கிட்ட நம்ம பிள்ளைகளும் தலைமுறையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டி, வாழ்த்து பெற வேண்டிய புண்ணியமான நாள். நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்துக்காக தான் இந்த பிறவியில் வந்திருக்கோம். அதனால் பெரியவங்களுக்குரிய நீர்த்தார் கடனை தவறாமல் செய்து நம்ம முன்னோர்களின் பித்ருக்களின் ஆசியை பெறுவோமாக. இதுபோல் ஆன்மீக செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம பெற்றோர்களை வழிபடுற ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.